எடப்பாடி பழனிசாமியை விஜய் இப்படி அசிங்கப்படுத்திட்டாரே. முதலமைச்சர் கனவோட கட்சியை தொடங்குறாங்கன்னு மறைமுகமா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய மேடைக்கு மேடை குத்தி காட்டி பேசுறாரு முதல்வர் மு.க.ஸ்டாலின். சிறுபான்மையினரோட ஓட்டுகள் பிரிய போகுதுன்றது கண்கூடா தெரியறதால திமுக கட்சி கொஞ்சம் ஆட்டங்கண்டு போயிருக்கிறதா சொல்லப்படுது. நிலைமை இப்படி இருக்க கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை விஜய் பேசுற ஒரு டிஃபால்ட் டைலாக் அதிமுகவினர் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்தி வருது. அதாவது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ரெண்டே கட்சிக்கு இடையில தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கேன்னு பேசுறாரு. ஆனா பல தசாப்தங்களா தமிழகத்தில் 53 வருஷங்களா பிரதான கட்சியா இருந்து வர்ற அதிமுகவை விஜய் கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை. மேடைக்கு மேடை அதிமுகவை அலட்சியப்படுத்தி அசிங்கப்படுத்துறாரு. அவர் நம்ம கூட்டணிக்கு வேண்டாமன்னு அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி காதுல டெய்லியும் ஓதுறாங்களாம். சிறுபான்மையினர் ஓட்டுகள் எப்படியும் தவேகவுக்கு தான் வரும்னு முழு மூச்சா வேலை செய்யற தவேகவினர் அந்தந்த மாவட்ட செயலாளர்களோட ஆணைக்கு இணங்க பல விஷயங்களை செய்து வர்றாங்களாம். அந்தந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்யறது உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் செய்யறாங்களாம். இதோட இம்பாக்ட் என்னன்னு தேர்தல் நெருங்குற டைம்ல தான் தெரிய வரும்னு கமெண்ட் பண்றாங்க அரசியல் விமர்சகர்கள்.